ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதிரனும் நானும். இந்த வீடியோவில் குட்டையாக லென்த்தே இல்லாமல் அடர்த்தியே இல்லாமல் அவ்வளோ டேமேஜாக இருந்த என்னோட ஹேரை நான் எப்படி இவ்வளோ க்ரோ பண்ணேன் அப்படின்ற ஒரு ரீசன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு இவ்வளோ ஹேர் க்ரோத் ஆக நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன் அப்படின்றத ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்னொரு வீடியோவில் என்னோட ஹேர் க்ரோத் ஃபுட் ரொட்டீன் பற்றி ஷேர் பண்ணிட்டேன். தேர்டாக இந்த வீடியோவில் நான் ஹேர் க்ரோத் ஆனப்போ என்னென்ன ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆன டைமில் நான் ஒரு 5 ஹேர் பேக் தான் மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ஹேர் பேக் மட்டும் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் ஏதாவது ஒரு ஹேர் பேக் போட்டு தான் குளிக்கணும். அப்போனா தான் ஹேர் ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் இருக்கும். சரி, ரொம்ப பேசாம ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய 5 எஃபெக்டிவான ஹேர் பேக்ஸ் என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், ரொம்பவே எஃபெக்டிவான எக் பேக். உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது மந்த்லி 3 டைம்ஸ் ஆவது எக் மாஸ்க் போட்டு குளிங்க. இந்த எக் பேக் போடுறதுக்கு என்னோட ஹேருக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் எக் மாஸ்க் போடுறப்ப எக்கோட ஒயிட் மட்டும் தான் எடுத்துப்பேன். ஏன்னா எல்லோவும் கலந்து போடுறப்ப ரொம்ப ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். பட் எல்லோவும் நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா உங்கள் ஹேருக்கு ரொம்பவே அது நல்லது தான். பட் இன்னைக்கு இந்த முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருந்தது. நான் ஒயிட் மட்டும் எடுத்தப்போ ரொம்பவே கொஞ்சமாக இருந்தது, பத்தலை. ஸோ நான் எல்லோவோட சேர்த்து முழு முட்டையாக 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதோட நம்ம ஹேர் க்ரோத்தை சீக்கிரமாக ப்ரொமோட் பண்ணி கொடுக்குற கேஸ்டர் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டையும் மட்டும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஹேர் மாஸ்காக போடலாம். இல்லை எனக்கு கேஸ்டர் ஆயில் வேண்டாம், சேராது, குளிர்ச்சி அப்படின்னு நினைக்கிறவங்க கேஸ்டர் ஆயில் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி முட்டையும் தயிரையும் ஆட் பண்ணி நீங்கள் ஹேர் மாஸ்காக போட்டு குளிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 எக்கோட 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கர்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு தயிர் நல்லாவே புளிக்கலை, பாலும் தயிரும் கலந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தது. இருந்தாலுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது 3ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கேல்பில் ஒரு இடம் கூட விடாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கதை ஹேர்லையும் ஹேரோட எண்ட்ஸ்லையும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கவங்க ஸ்பிளிட்டன்ஸ் இருக்க ஏரியாவில் ஃபுல்லாக இந்த மாஸ்க்கை நிறைய அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக ஹேரோட எண்ட்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா எக் பேக் ஸ்பிளிட்டன்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெமெடி. தென் இதை அப்ளை பண்ணி ஒரு 30 to 1 hour வரையும் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத் ஆகும். ஏன்னா ஒரு எக்லேயே 7 கிராம் அளவு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் நம்ம தலைக்கு கொடுக்குறப்ப கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகும். இப்போ செகண்ட் ஹேர் பேக் என்னன்றதை பார்க்கலாம். செகண்ட் ஹேர் பேக்கு நான் எடுத்துக்கிட்டது நம்ம ஹேரை வேர்க்கால்ல இருந்து வளர வைக்கிற அதிக சல்ஃபர் இருக்க வெங்காயம். உங்களுக்கு எந்த இடத்துல ஹேர் இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல ரெகுலராக நீங்கள் வெங்காயத்தை சும்மா தேய்ச்சிட்டே வாங்கலாம். அதே இடத்துல பேபி ஹேர் வரும். நீங்கள் அதை கண் கூட பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவானது இந்த வெங்காயம். இந்த ஆனியனை நான் எப்படி என் ஹேருக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணால் எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே சல்ஃபர் இருக்குது. பட் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் கொஞ்சம் எஃபெக்டிவானது. ஸோ சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன்லாம் நீங்கள் பெரிய வெங்காயமும் தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த ஆனியனை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், ஒரு சொட்டு தண்ணி கூட விடாதீங்க. தண்ணி விட்டால் அது வேஸ்ட்டு. தென் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சு உங்கள் ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் உங்கள் ஹேர்லையும் ஹேரோட எண்ட்ஸ்லையும் அப்ளை பண்ணுங்க. இந்த ஜூஸையும் உங்கள் ஹேரில் ஒரு 30 to 1 hour வரை விட்டுட்டு குளிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் சீக்கிரமாக க்ரோத் ஆகும். அண்ட் சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு 20 minutes மட்டும் வச்சுட்டு குளிச்சிருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் அது உங்கள் ஹேரில் ஒரு 20 minutes இருந்தாலே போதும். உங்கள் ஸ்கேல்ப் அந்த ஹேர் பேக்கை சூப்பராக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ 20 minutesல நீங்கள் தாராளமாக உங்களுக்கு சளி பிடிக்கும்னா ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம தேர்டு ஹேர் பேக் பார்க்கலாம். அது மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் போட்ட ஹேர் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இன்க்ரீடியன்ட் 2 இன்க்ரீடியன்ட் மட்டுமே வச்சு சிம்பிளாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இன்க்ரீடியன்ட் போய் கடையில் வாங்கிட்டு வரணும், இந்த இன்க்ரீடியன்ட் போய் பிடுங்கிட்டு வரணும், அங்கே அலையணும் இங்கே அலையணும் அப்படின்லாம் நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த ஹேர் பேக்கை போடவே மாட்டோம். இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்க ஐட்டம் வச்சு மட்டும் நம்ம போட்டோன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். அதுக்காக இது எஃபெக்டிவ் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்பவே எஃபெக்டிவான பேக், ஆனால் சிம்பிளானதும் கூட. மேக்ஸிமம் நான் போட்ட எல்லா ஹேர் பேக்கோட இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீட்டில் கிடைக்கிறதா தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம ரெகுலராகவும் போடுவோம். சரி, ஓகே, வளவலன்னு பேச வேணாம். இப்போ தேர்டாக நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகனட்டை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி நல்லா ஃபஸ்ட்டு பாலை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி செகண்ட் பாலை எடுத்துக்கோங்க.
தென் இந்த கோகோனட் மில்கை உங்கள் ஹேரு ஸ்கேல்ப்னு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹேர் பேக். ஏன்னா இதை ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். ஃப்ரிஸி ஹேர் இருக்கவங்க மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹேர் பேக் போட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, கோல்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்க, கூலிங்காக எந்த ஹேர் பேக்கும் போட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த ஹேர் பேக் போடுங்க. ஏன்னா இது அவ்வளோ கூலிங் கிடையாது, இருந்தாலுமே ஒரு 20 மினிட்ஸில் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஹேர் பேக் பற்றி பார்த்தது போதும். இப்போ நம்ம 4th ஹேர் பேக் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்கு நான் நைட்டே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். காலையில் அது நல்லா ஊறி வந்திருக்கும். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜஸ்ட் கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஊற்றி அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம். ஆமாம், நிறைய பேர் கேட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஊற வைக்கிற தண்ணியவே நீங்கள் ஊற்றி அரைப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்லலாம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் ஊற வைக்கிற தண்ணியவே தான் ஊற்றி அரைப்பேன். பட் இப்போ அப்படி பண்ணுறது கிடையாது. நார்மலான ப்ளைன் வாட்டர் ஊற்றி தான் அரைக்கிறேன். ஏன்னா இப்போ வர எல்லா மளிகை பொருளுமே மருந்தடிச்சு தான் வருது. அட்லீஸ்ட் நம்ம ஊற வைக்கிறது மூலமாக அந்த ஊற வைக்கிற தண்ணியிலையாவது அந்த கெமிக்கல் எல்லாம் போயிடும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால் நான் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறது கிடையாது. நார்மலாக நம்ம ஊற வச்சிருக்க வெந்தயத்தில் நம்ம குடிக்க யூஸ் பண்ணுவோம்ல, அதே தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி அதை உங்கள் ஸ்கேல்ப்பு ஹேர்னு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வெந்தயத்தில் நிறைய அயனும் ப்ரோட்டீனும் இருக்கனால உங்கள் ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக சீக்கிரம் பிரேக் ஆகாமல் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வெந்தயம் ஒரு சூப்பரான கண்டிஷனர். இதை நீங்கள் ரெகுலராக போட்டுட்டே வரனால உங்கள் ஹேர் சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் ஆகும். ஸோ இந்த ஹேர் பேக்கையும் மறக்காமல் உங்கள் ஹேர் கேரில் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட், என்னோட இன்னொரு ஃபேவரட்டான ஹேர் பேக்கை தான் 5வது ஹேர் பேக்காக பார்க்க போகிறோம். 5வது ஹேர் பேக்கா நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா அதுதான் என்னோட ஃபேவரட்டான இந்த பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை நீங்கள் முளை கட்டாமல் ஜஸ்ட் ஊற வச்சு மட்டும் அதில் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஹேர் பேக்காக போட்டு குளிக்கலாம். பட் இதை நீங்கள் முளை கட்டி ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை முளை கட்டி ஹேர் பேக்காக யூஸ் பண்ண பாருங்க. அண்ட் எப்போ ஊற வச்சாலும் மறக்காம ஒரு கை சேர்த்து ஊற வைங்க. எதுக்கு ஒரு கை சேர்த்து ஊற போட சொல்றேன்னா, பாதியை நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிட்டு மீதி பாதியை சாப்பிட்றணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம போடுற ஹேர் பேக்கை விட நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு தான் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காம பாதியை சாப்பிட்டுட்டு மீதி பாதியை ஹேர் பேக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் முளை கட்டி ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஊற வச்சு மட்டும் அதை ஹேர் பேக்காக போட்டு காமிச்சிருப்பேன். ஏன்னா நான் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஊற வைக்க மறந்துடுவேன். அப்போ முளை கட்ட டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ஜஸ்ட் ஊற வச்சு மட்டும் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிப்பேன். ஞாபகம் வச்சு சீக்கிரமாகவே ஊற வச்சுட்டேன்னா அதை முளை கட்டி யூஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று மார்னிங்கே பச்சை பயிரை ஊற வச்சுட்டேன். ஸோ நேற்று நைட்டு அதை முளை கட்டி வச்சுட்டேன். இன்னைக்கு காலையில் அது நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு. இதில் பச்சை பயிறு கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி அதை உங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ எக் பேக் மாதிரியே இதுவுமே ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ஹேர் பேக் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம தலைமுடி வந்து கெராட்டின் அப்படின்ற ஒரு புரதத்தால் தான் ஆனது. நம்ம பாடியில் புரதம் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால், ஹேர் லாஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரோட்டீனை ஹேர் பேக்காகவும் இன்டேக்காகவும் எடுத்துக்கிற மூலமா நம்ம ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஹைலி ப்ரோட்டீன் ஹேர் பேக்கையும் உங்களோட ஹேர் கேரில் மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம், என்னோட ஹேர் க்ரோத்தில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.